ஹாய் நண்பா! நான் உங்க ரேஷ்மன். நம்மளோட பாஸ்ட் வீடியோஸ்ல 2, 3 வீடியோ வந்து நம்ம தேர்ட் ஐ பத்தி பேசியிருந்தோம். தேர்ட் ஐயோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன பிராக்டிஸ் பண்ணேன் தேர்ட் ஐக்கு. தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணக்கப்புறம் எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஒருத்தர் வந்து பார்த்துட்டு என்னோட பிராக்டிஸ் அதாவது நான் சொன்ன அந்த பிராக்டிஸ் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ப்ரோ ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோல இந்த எல்லாத்தைய பத்தியும் அதாவது இந்த 3 வீடியோவோட காம்பினேஷனா நம்ம பார்க்க போறோம். அதாவது நான் தேர்ட் ஐ மெடிடேஷன் பண்ணக்கப்புறம் பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. அதுக்கப்புறம் அவரு பண்ணார் இல்லையா? ஏன் அவருக்கு இது ஒர்க் ஆகல? என்ன பண்ணா ஒர்க் ஆகும்? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நெறைய வரப்போது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது, இத பத்தி வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா மேக் பண்றேன். முதல்ல என்னோட தேர்ட் ஐ அனுபவம், தேர்ட் ஐ பிராக்டிஸ் நான் எப்ப ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி முழுசா பார்த்துருவோம். ஒரு 2, 3 வருஷம் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 வருஷம், 4 வருஷம் அந்த மாதிரி இருக்கும். நான் தேர்ட் ஐ பிராக்டிஸ் தான் முதல்ல ஆரம்பிச்சேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. யாராலுமே தேர்ட் ஐ பிராக்டிஸ் முதல்ல ஆரம்பிக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஆனா பண்ணி பார்க்கறதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு உட்கார்ந்த உடனே தியானம் வரும். சில பேருக்கு அப்படி கிடையாது. இது எப்படின்னா முன்ஜென்மத்திலருந்து நீங்க தியானம் பண்ணியிருப்பீங்க. அதோட ஒரு மீட்சி, அதோட தொடர்ச்சி அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா அதுல பெரிய அளவுக்கு எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பதில். ஏன்னா நம்ம பார்க்காததுக்கு முன்னாடியே நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? ஸோ நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல ஜஸ்ட் பிரெத்த ஃபோக்கஸ் பண்ற மெடிடேஷன் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு 6 மாசத்துக்கு இருக்கும்னு வைங்களேன். அப்பயே எனக்கு நல்ல மெடிடேஷன், நல்ல கண்ண மூடுனோனே ஒரு பிளாங்க்கான ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருவேன். மெடிடேஷன்ல பயங்கரமான பெனிஃபிட் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் நான் Googleல இல்ல YouTubeல சர்ச் பண்றேன். ஸோ அப்போ வந்தது தான் ஸ்பெசிஃபிகேஷனா இந்த நோஃபேப் பத்தினும், இந்த தேர்ட் ஐ பத்தின இந்த மாரி விஷயங்கள்லாம். ஸோ அப்ப நான் 2மே ட்ரை பண்ணேன். நோஃபேப் பத்தியும் வீடியோ போட்டேன். தேர்ட் ஐ பத்தி கொஞ்சம் குறிப்பிட்ட வீடியோஸ் தான் போட்டேன். ஸோ தேர்ட் ஐ வந்து நான் தேர்ட் ஐ அந்த பிராக்டிஸ நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா எடுத்து பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு சில வாரங்கள் கழித்து எனக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சது. பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்து வந்து பயந்து போயிட்டேன். இந்த பெனிஃபிட்ஸ பார்த்து பயந்து, ஐய்யயோ! இனிமே நம்ம பண்ணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்தது தான். ஏன்னா, அப்போ யாருமே பெரிய அளவுக்கு YouTubeல பேசினது கிடையாது. அவங்க பேசுறவங்கள ரீச் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய கஷ்டம். குரு, நமக்கு பக்கத்துல இருக்கவங்க மெடிடேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே தெரியவே தெரியாது. ஆ இப்போ இருக்கிற அளவுக்கு அவ்ளோ கன்டென்ட்டும் கிடையாது. அவ்ளோ ரீச்சும் கிடையாது. இப்போ மெடிடேஷன் சென்டர அந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண முடியுமான்னே தெரியாது. மெடிடேஷன் சென்டர் இங்கலாம் இருக்குன்னு எனக்கு அப்ப தெரியாது. ஸோ அப்போ விட்டது தான். ஆனா, அப்ப இருந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன். பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால லிஸ்ட் பண்ண முடியாது. ஆனா, எனக்கு என் மைண்ட்ல என்ன வருதோ, என்ன அப்போ அந்த அப்போ வந்த பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே சொல்றேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான பெனிஃபிட் என்னன்னா, முன்னாடி நடக்க போறது முன்னாடியே தெரிஞ்சுது. அதாவது 2, 3 செகண்ட் முன்னாடி. அந்த தியானத்த இன்னும் கொஞ்சம் கொண்டு போயிருந்தா, ஒருவேள அப்படியே பின்னாடி கொண்டு வந்திருக்கலாம். ஒரு நாளைக்கு முன்னாடி வரத கூட நமக்கு தெரிய வச்சிருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த தேர்ட் ஐ மெடிடேஷன் பண்ணி ஒருத்தர் வந்து பணக்காரன் ஆனாரு. அதோட வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த மாரி கூட நம்ம பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஆனா நான் அத விட்டுட்டேன். என்னன்னா, இப்போ முன்னாடியே நடக்க போற விஷயம் தெரியுது அப்படின்னா, இவன் இதத்தான் கேட்பான், இவன் இதத்தான் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப ஷார்ப்பா தெரிஞ்சுது. அத தாண்டி இப்ப யாரோ ஒருத்தங்க நம்மகிட்ட டைம் கேட்க போறாங்கன்னு வைங்களேன், நம்ம ஆட்டோமேட்டிக்கா டைம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஏன் பார்க்குறோம்னு தெரியாது. ஆனா டைம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒருத்தன் கேட்பான். ஓ! இதுக்கு தான் நம்ம டைம் பார்த்துருக்கோம். டைம் மட்டும் கிடையாது. ஒரு புது புது கேள்விலாம் கேட்பாங்க. ஏதோ ஒரு கேள்வி கேட்கும். அந்த கேள்வி வந்து கேட்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த கேள்விக்கான பதில் ஆல்ரெடி நமக்கு கிடைச்சிரும். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கும். இல்ல கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கிடைக்கும். அந்த பேப்பர படிக்க சொல்லும். படிச்சு பார்த்தோன்னே ஒருத்தன் 1/2 மணி நேரம் கழிச்சு, இல்ல 5 நிமிஷம் கழிச்சு கேள்வி கேட்பான். அப்ப யோசிப்போம். இந்த பேப்பர்ல நம்ம ஏன் படிச்சோம்? படிச்சுட்டு இவன் கேள்வி கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். அண்ட் நெறைய சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். இந்த காது கொய்ன்னு இருக்கிறது. நெறைய சவுண்ட்ஸ் யாரோ பேசுற மாரி சவுண்ட்ஸ்லாம் நெறைய கேட்கும். அதெல்லாம் பயங்கர ஆச்சரியன்றத விட பயத்த உருவாக்கும். அப்போ இருந்தவங்களுக்கு நமக்கு வந்து, ஓ! உண்மையிலே பேய் தான் பேசுது போல அப்படிங்கிற மாரி இறந்தவங்க பேசுறாங்க அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் விவேடான கனவுகள். கனவுகள்ல கலர் கலரா வரும். சில கனவுகள் வந்து உண்மையாலே லூசி ட்ரீம் சொல்லுவாங்க இல்லையா? உண்மையாலே நம்ம போய் அந்த கனவுல இருக்கிற மாரி இருக்கும். இது எல்லாமே லூசி ட்ரீம் அந்த மாரி விஷயங்கள்லாம் அப்ப எனக்கு தெரியவே தெரியாது. இப்ப எனக்கு தெரிஞ்சது வந்து அமானுஷ்யம். ஐயோ! பயமா இருக்குது. நம்ம விட்டு ஓடிருவோம். இந்த பிராக்டிஸே நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு தோன்றது தான் அதிகமே தவிர, இது பண்ணுவோம், இது போவோம், இது போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு நமக்கு தோணாது. ஏன்னா, அப்ப
ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் வேற. கண்டிப்பா ரொம்ப பயமா இருக்கும். ஸோ இது எல்லாமே நடந்தது. இத தாண்டி நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்க முடியும். ஆனா அது நடுவுலயே விட்டுட்டோம் அப்படிங்கிறது தான். திரும்பி நான் எவ்வளவோ வாட்டி திரும்பி பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு அப்போ வந்த அளவுக்கு பயங்கரமான பெனிஃபிட் வந்து பெரிய அளவுக்கு கிடையாது. இதோட 3யோட நார்மலான பெனிஃபிட் என்னன்னா, உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். மெமரி பவர் அதிகமா இருக்கும். நீங்க எவ்வளோ படிச்சாலும் அத உங்களால மெமரைஸ் பண்ண முடியும். எக்ஸாமுக்கு படிச்சீங்க அப்படின்னா, சீக்கிரமா அங்க போய் எடுத்து உங்களால எழுத முடியும். இந்த மாரியான நெறையா பேசிக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே. இத நான் எப்படி பண்ணேன்? மத்தவங்களுக்கு ஏன் ஒர்க் ஆகல? அவருக்கு ஏன் ஒர்க் ஆகல? அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஸோ மெடிடேஷன் அதாவது 3 ஐ மெடிடேஷன் பண்றதுக்கு நெறைய வழிமுறைகள் இருக்குது. எது பண்ணனாலும் எல்லா வழிமுறைகளும் இருக்குது. ஒரு பாசிட்டிவா எடுத்துட்டு போயும் கடவுள அடைய முடியும். நெகட்டிவா எடுத்துட்டு போயும் கடவுள அடைய முடியும். அகோரி சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? எதுல வேணாலும் கடவுள அடைய முடியும். அதே மாரி எதுல வேணாலும் நம்மளால 3 ஐ ஓப்பன் பண்ண முடியும். நான் தேர்ந்தெடுத்த பிராக்டிஸ் வந்து இதுதான். என்னன்னா என்னோட மூச்சு வழியா நான் 3 ஐ ஓப்பன் பண்ணேன். நான் நார்மலா முன்னாடியே மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ அந்த மூச்ச கவனிக்கிறது தான். இப்பயும் அதே தான் பண்ணேன். ஆனா மூச்ச இழுத்து இந்த இடத்துல ஒரு 5 செகண்ட், 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி, மறுபடியும் வாய் வழியா எந்த அளவுக்கு மூச்சு போய் நம்ம ஓமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு டைம் வரும் இல்லையா? அந்த மாரி விடணும். இத வந்து டெய்லி நான் 10 வாட்டி, 20 வாட்டி பண்ணேன். நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல 10 வாட்டி பண்ணோம். 10 வாட்டி, 20 வாட்டி பண்றதுக்கு மேல அதுக்கு மேல பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாரி பண்ணும்பொழுது கண்ண மூடிட்டு தான் கண்ண திறந்துட்டு பண்ணாதீங்க. கண்ண மூடிட்டு இந்த இடத்துல சுத்த விடும்போது, உண்மையிலேயே மூச்சு வந்து நெத்தியில இப்படி சுத்திட்டே இருக்கிற மாரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் நான் 3 ஐ அப்படிங்கிற வார்த்தை சொன்னாலே உங்களுக்கு இங்க சுத்த ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் இந்த 3 ஐ ஃபோட்டோஸ் இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, மத்தவங்களோட வெறும் கண்ணோட ஃபோட்டோலாம் திஷ்டிக்கு போட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது 3 ஐ வந்து கிறு 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 கிறுன்னு சுத்த ஆரம்பிச்சுரும். அதுக்கப்புறம் நான் சிவன் கோயிலுக்கு அதிகமா போவேன் அப்போலாம். அப்போ போகும்போது கண்ண மூடணும் அப்படின்னா, சிவன் கிட்ட போக 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 அந்த அந்த அழுத்தம் அப்படிங்கிறது இப்படி யாரோ பிடிச்சு அழுத்துற மாரி அதிகரிக்கும் அந்த அழுத்தம். வலிக்குமா அப்படின்னு கேட்டா வலிக்காது. இப்படி பிடிச்சு உங்கள அழுத்துனா ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த ஃபீல் கிடைச்சது. அண்டு ப்ரொலாங்டா ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த அளவு பெனிஃபிட் வேணும் அப்படின்னா, அந்த தலைவலிய நம்ம சகிச்சு தான் ஆகணும்னு வைங்களேன். அந்த அளவுக்கு ப்ரொலாங்டான ஒரு தலைவலி இருக்கும். இது எல்லாமே இருந்ததுன்னா உங்களுக்கு 3 ஐ ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது தான் 3 ஐ ஆக்டிவேட் ஆகுது. ஒரு 2 வாரம், 3 வாரம் கழிச்சு. உங்களுக்கு லேட்டா கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனா கண்டிப்பா ஆகும். நான் சொன்ன ஒருத்தருக்கு வந்து ஏன் ஆகல அப்படின்னா, அவரு வந்து ஸ்டார்ட்டிங்லயே இந்த மெடிடேஷன் பண்ணாரு. அதுதான் பிரச்சனை. நான் ரொம்ப நாள் இந்த நார்மலான தியானத்த பயிற்சி பண்ணி, அந்த சி பவர் அதாவது பிராண சக்திய இன்கிரீஸ் பண்ணும்போது, அந்த பிராண சக்தியோட சேர்த்து அதோட கன்டினியூவேஷனா அந்த 3 ஐ ஆக்டிவேட் ஆச்சு. அப்போ ஸ்டார்ட்டிங்லேருந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா, பண்ணா ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னு வைங்களேன். இல்லனா உங்களோட சி பவர் அதாவது பிராண சக்தி அதிகரிக்கிறதுக்கு காலையில உட்காந்து மூச்ச அதிகமா இழுங்க. மூச்ச இழுத்து இழுத்து ஹோல்ட் பண்ணுங்க லங்ஸ்ல. இத பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சி பவர் அதாவது பிராண சக்தி அதிகரிக்கும். பிராண சக்திக்குன்னு நெறைய விஷயங்கள் இருக்குது. நெறைய பெனிஃபிட் இருக்குது. மத்தவங்களோட அட்ராக்ஷன நீங்க பெறுவீங்க. மரியாதைய பெறுவீங்க. நெறைய விஷயம் இருக்குது. இத பத்தி நம்ம அப்புறமா பார்ப்போமே. ஸோ இதத்தான் நான் இந்த வீடியோல சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.